ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது இந்த கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட்டில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி 1-2 சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். சிம்பிளாக நம்ம மெனு பாரை மட்டும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண போகல. ஒரு சின்ன வீடியோ தான் இது இருக்க போகுது. இதுதான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த கோடு. இது ரெண்டையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நம்மளோட ஷேர்டு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சைட் பார் காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். இதோட HTML ஃபைல் போயிடலாம். இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம தனியாக ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் மறுபடியும் அதே இதை கூட காப்பி பண்ணி வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஃபார் லூப்க்கான சினாரியோ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, அதுக்குள்ளே ஏதாவது சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஆல்டர் ஆகுது அப்படின்னா அந்த மொத்த இன்ஃபர்மேஷனை ஃபார் லூப்புக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆல்டர் ஆகிறத மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். ஜென்ரலாக ஃபார் லூப் எது வச்சு ஒர்க் ஆகும், அரே வச்சு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரவுட்ஸ் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஒரு அரேவாக நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இது மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரவுட்ஸ் ஃபுல்லாக காப்பி பண்ணியாச்சு. இனி இதோட காம்பனன்ட் ஃபைல் போயிடுறேன். இங்கே போயிட்டு ரவுட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். எல்லாத்துக்கும் கம்மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரே நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இதுக்கு லூப் பண்ணி நம்ம அங்கே வேல்யூஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இதை ஃபுல்லாக இப்போதைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் கொடுத்துட்டு சின்டாக்ஸை ஃபில் பண்ணுறேன். இங்கே நமக்கு அந்த அரேயை கொடுக்க முடியும், கொடுத்தாச்சு. இங்கே ஒரு ரவுட் நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுட்டில் தான் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஜஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இப்படி ரீப்ளேஸ் பண்ணி விட்டுட்டால் மட்டும் போதும். இப்போ இந்த ஃபார் லூப் 4 தடவை ரன் பண்ண போகுது. ஏன்னா நம்மக்கிட்ட 4 ரவுட் இருக்குது. ஸோ 4 தடவை இதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் மொத்தம் ரன் ஆகும் கரெக்டாக. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவுட்புட் காமிக்கிறேன். சேவ் பண்ணோம்னா பாருங்கள் நிறைய வந்திருக்கும். ஏன்னா இது 4ம் ஒரு ஐட்ரேஷன், அடுத்த 4ம் அடுத்த ஐட்ரேஷன், அடுத்த 4 அடுத்த ஐட்ரேஷன், அடுத்த 4 அடுத்த ஐட்ரேஷன். அதனால தான் அப்படி வந்திருக்கு. இங்கே நமக்கு ஆக்சுவலி இது 3 தேவையில்லை. அதுக்காக தான் நம்ம ஃபார் லூப்புக்குள்ளேயே போனோம். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு சேம் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் சிக்னல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சிக்னல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.